அண்ணாமலை தலைவராக இருக்கிற போது சோசியல் மீடியாவில் ஒரு ட்ரெண்டிங்கில் தொடர்ந்து சாட்டையால் அடிச்சுக்கிட்டாரு. அண்ணா அறிவாலயத்தோட செங்கலை உருவேன்னாரு. திமுக காரின் சொத்து பட்டியலை வெளியிடுவேன்னு சொல்லி அவன் தேர்தல் பத்திரத்தில் பிரமாண பத்திரத்தில் தாக்கல் பண்ண தகவல்களை மட்டும் வெளியிட்டார். தன்னுடைய கட்சியின் மாநில தலைவரே பாஜக அகற்றினார். இவ்வளவு சவுடால் பேசினாலும் அண்ணாமலையால சட்டமன்ற உறுப்பினர் ஆக முடியல. நயனார் எம்எல்ஏ அப்ப சவுண்டு தான் வெத்து வெட்டா இருக்காரே தவிர சவுண்டு தான் ஜாஸ்தியா இருக்கே தவிர சங்கதி இல்ல. தமிழகத்துல பாஜக கொஞ்சம் வளர்ந்ததுக்கு அண்ணாமலை தான் ஒரு முக்கியமான காரணம்ன்ற அளவுக்கு பேசிட்டு இருக்காங்க. மணல் மாஃபியாக்களை எல்லாம் மிரட்டி, கல்வி கொள்ளையர்களை எல்லாம் கல்வி தந்தைகள் என்று சொல்லிக் கொள்வர்கள் எல்லாம் மிரட்டி, தொழில் அதிபர்களை எல்லாம் மிரட்டி, எல்லாரிடத்திலுமே என்ன செஞ்சாரு? பெரிய வசூல் வேட்டையை நடத்தினாரு. கோடிக்கணக்கான ரூபாய் பணத்தை சேகரித்தாரு. அண்ணாமலை செய்யக்கூடிய தில்லுமுள்ளி எல்லாம் யார் வெளியிடுறா? பாஜக காரனே வெளியிடுறா. புதிய கட்சி ஆரம்பிக்கிறதாவும் ஒரு தகவல் வந்துட்டு இருக்கு. தேசிய அளவுல எனக்கு பதவி தர்றியா, நான் கட்சி ஆரம்பிக்கிறேன் என்று அகில இந்திய அளவுல பெரிய தலைவராக இருக்கக்கூடியவர்களை எல்லாம் மிரட்டக்கூடிய அளவுல நான் கட்சி ஆரம்பிக்க போறேங்கிற தகவல் அவரே உருவாக்குறார். இந்த தடவை வானதி சீனிவாசன் கோவை வடக்குல போட்டியிடுறாங்க. இல்ல, செந்தில் பாலாஜியோடு மோதி ஜெயிக்க முடியாது. ஒரு தேர்தல் அரசியலிலே அவர் மிகப்பெரிய வித்தகர். பல இடங்கள்ல வெற்றி வாய்ப்புக்கான சூழலே இல்லாத தொகுதிகளை, ஜெயிப்பதற்கு வாய்ப்பே இல்லாத தொகுதிகளை நைசா எடப்பாடி பழனிசாமி பிஜேபி பக்கம் தள்ளி விட்டாரு என்ற குற்றச்சாட்டு. இப்போ மொத்தத்துல எடப்பாடி பழனிசாமிக்கு குற்றை தலைவராக அவர் தன்னை நிலைநிறுத்தி கொண்டார். ஆனா தேர்தல் அரசியல்ல வெல்வாரான்னு ஒரு கேள்வி. எதிர்கட்சி தலைவராக தான் தொடர்வாரா? காங்கிரஸ்குள்ள இருக்கிற இந்த கோஷ்டி சண்டை எந்த அளவுக்கு இருக்குன்னு நினைக்கிறீங்க? தவேகாவை முன்வைத்து ஒரு தகராறு செய்ததுல காங்கிரஸ் அரசியல் ஆதாயம் அடைந்திருக்கிறது. Cloud7 வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் ராஜ கம்பீரன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். பாஜக தரப்புல வேட்பாளர்களை அறிவிச்சிருக்காங்க. இந்த தடவை அண்ணாமலையுடைய பேர் வரும்னு பல எதிர்பார்ப்புகள் இருந்தது. அண்ணாமலை கண்டிப்பா ஒரு பொறுப்பு அண்ணாமலைக்கு கண்டிப்பா அவர் ஏதாவது ஒரு தொகுதியை கொடுத்துருவாங்க அப்படின்ட்டு அண்ணாமலையை சார்ந்த ஆதரவாளர்கள் சொல்லிட்டு இருந்தாங்க. இன்னொரு பக்கம் இல்ல, மத்தியில தான் அவருக்கு ஒரு பொறுப்பு கொடுக்க போறாங்க, அதனால மாநில அரசியல்ல அவருக்கான செயல்பாடு குறையறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா இப்ப அது உறுதியாயிருக்கு. நீங்க அதை எப்படி பாக்குறீங்க? பாஜகவுக்குள்ளே ஒரு பெரிய கோஷ்டி பூசல் இருக்கிறது. பொன் ராதாகிருஷ்ணனுக்கு ஒரு அணி, தமிழிசை சவுந்தரராஜனுக்கு ஒரு அணி, நயினார் நாகேந்திரன் அணி, அண்ணாமலை அணி, எச் ராஜாவுக்கு என்று ஒரு அணி என்று பல ஆதரவாளர்களை அவர்கள் உள்ளுக்குள்ளே உருவாக்கி வைத்திருக்கிறார்கள். தேசிய கட்சியாக இருக்கக்கூடிய எந்த கட்சியாக இருந்தாலும் சரி, அவங்க என்ன செய்வாங்கன்னா மாநில தலைவராக ஒருவரை நியமிப்பார். அந்த மாநில தலைவர் என்ன செய்வார்னா தனக்கு தேவையான ஆதரவாளர்களை எல்லாம் உருவாக்கி அவர்களை மாவட்ட பொறுப்புகளில் எம்எல்ஏ சீட்டு கொடுக்கறதுல அல்லது டெண்டர் எடுக்கிறதுல, கான்ட்ராக்ட் எடுக்கிறதுல, அதிகார மையத்தினுடைய பயன்பாட்டுக்கு தன்னுடைய ஆதரவாளர், தன் சாதிக்காரர்களை, தன் நண்பர்களை, தன் உறவினர்களை என்று தன்னுடைய ஆதரவாளர்களை மட்டுமே முதன்மைப்படுத்துவாங்க. ஒரு 3 வருஷம் கழிச்சு பதவியில் ஆளை மாற்றும் போது ஏற்கனவே அண்ணாமலை ஆதரவாளராக இருந்தவர்களை எல்லாம் நயினார் நாகேந்திரனுக்கு இணக்கமாக இருப்பார்களா என்று கேட்டால் அந்த அணி இந்த அணியை நம்பாது. கட்சி ஒரே கட்சியாக இருக்கும், ஆஃபீஸ் ஒரே ஆஃபீஸாக இருக்கும், ஆனால் தனித்தனி குழுக்களாக அவர்கள் வேலை செய்வாங்க. இப்போ உதாரணத்திற்கு தெலுங்கானாவில் ஆளுநராக இருந்த தமிழிசை சவுந்தரராஜன் ஒரு முறை பத்திரிகையாளர் சந்திப்பில் பேசும்போது, கட்சிக்கு நான் எப்படி ஆள் பார்த்து நாங்கள் சேர்ப்போம், குற்றப்பின்னணி இல்லாதவர்களைத்தான் கட்சியில் பொது வாழ்க்கைக்கான பொறுப்பு கொடுக்க முடியும், கட்சி பொறுப்பு கொடுக்க முடியும். ஆனால் இப்போ என்ன நடந்திருக்குன்னா பல சமூக விரோதிகள் குற்றப்பின்னணி கொண்டவர்களையெல்லாம் அண்ணாமலை சேர்த்துட்டாரு. தேடப்படும் குற்றவாளியாக இருக்கக்கூடிய பல பேரை படப்பை குணால இருந்து பல பேரை சேர்த்துட்டாரு. கஞ்சா அஞ்சலையை கொண்டு மாவட்ட மகளிர் அணி செயலாளர் ஆகிட்டாரு. என்னடா பிளேடு பக்கிரி கட்சி அது? எல்லா சமூக விரோதிகளும் போலீஸால் தேடப்படுறவனையெல்லாம் கொண்டு கட்சி நிர்வாக பட்டியலில் போடலாமாங்கிற கோபத்தில் அவங்க கேட்டாங்க. அப்ப ஒவ்வொருத்தருக்கும் வேறு வேறு பார்வை இருக்கிறது. அவர் என்ன நினைக்கிறாரு? டெரர் பீஸ்லாம் உள்ள வந்துச்சுன்னா கட்சி வளரும்னு அவர் நினைக்கிறார். அண்ணாமலை தலைவராக இருக்கிற போது சோசியல் மீடியாவில் ஒரு ட்ரெண்டிங்கில் தொடர்ந்து இருந்தார். சாட்டையால் அடிச்சுக்கிட்டாரு. அண்ணா அறிவாலயத்தோட செங்கலை உருவேன்னாரு. திமுக காரின் சொத்து பட்டியலை வெளியிடுவேன்னு சொல்லி
அவன் தேர்தல் பத்திரத்தில் பிரமாண பத்திரத்தில் தாக்கல் பண்ண தகவல்களை மட்டும் வெளியிட்டார். அடுத்து அதிமுகவோட சொத்து பட்டியலை ஊழல் பட்டியலை வெளியிடுவேன்னு சொன்னார். எல்லாமே பண்ணி பார்த்தார். அண்ணாவை குறித்து தரக்குறைவாக பேசினார். தேவருக்கும் அண்ணாவுக்கும் பெரிய சண்டை நடந்துச்சு அப்படின்னு பேசினார். குழப்பங்களை விளைவித்தார். அதே மாதிரி அதோட விடலை, என் மனைவி ஜெயலலிதாவை விட சிறந்த ஆளுமை மிக்கவர்னு பேசினார். எல்லாரை பற்றியும் தப்பாக பேசினார். விளைவு என்ன? அதிமுக கூட்டணி முறிந்தது. அண்ணாமலை இருந்தால் அந்த கூட்டணிக்கு வரமாட்டேன்னு எடப்பாடி சொன்னார். அண்ணாமலையை மாற்றினால்தான் அந்த கூட்டணி வருங்கிற நிலைமை வருகிற போதே தன்னுடைய கட்சியின் மாநில தலைவரை பாஜக அகற்றி விட்டது. அந்த இடத்துக்கு நயினார் நாகேந்திரன் வந்துட்டார். அப்போ நயினார் நாகேந்திரனுடைய இதுக்கு ஏன் அவர்கிட்ட அந்த பொறுப்பு கொடுக்குறாங்க அப்படின்னா, இவ்வளவு சவுடால் பேசினாலும் அண்ணாமலையால் சட்டமன்ற உறுப்பினர் ஆக முடியல. நயினார் நாகேந்திரன் எம்எல்ஏ ஆகிட்டார் பிஜேபியில். இவ்வளவு சவுடால் பேசினாலும் பார்லிமெண்ட் எலெக்ஷனில் அண்ணாமலையால் ஜெயிக்க முடியல. அப்போ சவுண்டு தான் வெத்து வெட்டா இருக்காரே தவிர, சவுண்டு தான் ஜாஸ்தியாக இருக்கே தவிர சங்கதி இல்லை. தேர்தல் அரசியலில் அவர் வெற்றி காணவே இல்லை. தேர்தல் அரசியலில் வெற்றி பெற முடியாத ஒருவரை எதற்கு நாங்கள் தூக்கி சுமக்க வேண்டும்னு பாஜக என்ன பண்ணுச்சு? தொப்புன்னு போட்டுருச்சு. இதான் நடந்தது. தமிழகத்துல பாஜக கொஞ்சம் வளர்ந்ததுக்கு அண்ணாமலை தான் ஒரு முக்கியமான காரணம்ன்ற அளவுக்கு பேசிட்டு இருக்காங்க. அது ஒரு கட்சியை வைத்துக்கொண்டு தான் வளர்வது ஒரு வகை, இந்த கட்சியை வளர்ப்பது ஒரு வகை. இவர் தன்னை வளர்த்து கொண்டாரா கட்சியை வளர்த்து கொண்டாரான்னா, ஏறத்தாழ தன்னை தான் அதிகமாக வளர்த்து கொண்டார். மணல் மாஃபியாக்களை எல்லாம் மிரட்டி, கல்வி கொள்ளையர்களை எல்லாம் கல்வி தந்தைகள் என்று சொல்லிக் கொள்ளுவர்கள் எல்லாம் மிரட்டி, தொழில் அதிபர்களை எல்லாம் மிரட்டி, எல்லாரிடத்திலையுமே என்ன செஞ்சாரு? பெரிய வசூல் வேட்டையை நடத்தினாரு. கோடிக்கணக்கான ரூபாய் பணத்தை சேகரித்தாரு. சொத்துக்கள் வாங்கியிருக்கிறாரு. இந்த சொத்து பட்டியலையெல்லாம் யார் வெளியிடுறா? அண்ணாமலை செய்யக்கூடிய தில்லுமுள்ளையெல்லாம் யார் வெளியிடுறா? பாஜக காரனே வெளியிடுறான். அதை தேசிய தலைமைக்கு தெரிவித்ததுனால தான் அவர் பதவியே போச்சுங்கிறான். அப்போ எடப்பாடியோடு நடந்த எடக்கு ஒரு காரணம்னா, இது மாதிரி மிரட்டி பணம் சேர்த்தது ஒரு காரணம். ஒரு கட்சியில் எந்த பொறுப்புலையுமே இல்லாமல், எந்த அதிகாரத்திலையுமே இல்லாமல் இவ்வளவு கோடிகளை குவித்து வைத்திருக்கிறார் அண்ணாமலை அப்படின்னு சொல்லும்போது அங்கே புகார் நிறையா போயிடுச்சு. எப்போவுமே என்ன செய்யணும்னா, பொது வாழ்க்கையில் நீங்கள் எவ்வளவுதான் மிஸ்யூஸ் பண்ணாலும், எவ்வளவுதான் நீங்கள் வசூல் வேட்டையாடினாலும் அது கட்சிக்கு பலனளித்தால் மட்டும்தான் வச்சுருப்பாங்க. நீ சுருட்டிட்டு போயிட்டேன்னா வச்சுக்க மாட்டாங்க. ஏன்னா அண்ணாமலை எதுக்காக அரசியலுக்கு வந்தார்னா, ரஜினிகாந்த் கட்சி ஆரம்பிக்க போகிறாரு. அவர் கட்சியின் நிறுவன தலைவராக மட்டும்தான் இருப்பார். அதிகார பொறுப்புக்கு வரமாட்டார். முதலமைச்சர் வேட்பாளராக அண்ணாமலை நிறுத்தப்பட போகிறாரு ரஜினிகாந்த் கட்சியில் என்று தான் அவரை ஏமாற்றி கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. வந்த இடத்துல கடைசி நேரத்தில் ரஜினிகாந்த் என்ன பண்ணிட்டார்? வாபஸ் வாங்கிட்டார். நான் வரல, அரசியலுக்கு வரல அப்படின்னு எஸ்கேப் போயிட்டார். திருவள்ளுவருக்கும் எனக்கும் காவி சாயம் பூச முடியாது என்று ரஜினிகாந்த் கடைசி நேரத்தில் கழட்டிக்கிட்டார். அதனால் அண்ணாமலை அரசியலில் மாட்டிக்கிட்டார். அப்படி தான் அவர் ஐபிஎஸ் அதிகாரியாக இருந்த அவரே இந்த அரசியல் களத்துக்குள்ளே தள்ளப்பட்டார். சரி, இன்னொரு பக்கம் ஒரு புதிய கட்சி ஆரம்பிக்கிறதாவும் ஒரு தகவல் வந்துட்டு இருக்கு. அதுக்கான அப்படி ஒரு தகவலை அண்ணாமலை தான் பரப்புறாரு. யாரோ ஒருத்தர்லாம் சொல்லலை. அதை அண்ணாமலை என்ன பண்ணுறாருன்னா, தேசிய அளவில் எனக்கு பதவி தர்றியா நான் கட்சி ஆரம்பிக்குவேன் என்று அகில இந்திய அளவில் பெரிய தலைவராக இருக்கக்கூடியவர்களை எல்லாம் மிரட்டக்கூடிய அளவில் நான் கட்சி ஆரம்பிக்க போகிறேங்கிற தகவலை அவரே உருவாக்குறாரு. அதுக்கான ஆதரவாளர்களை உருவாக்கிட்டாரு. ஆனால் அறிவிக்கலை. அறிவிக்காததற்கு ஒரு அச்சம் காரணமா, இல்லை வேறு தேர்தல் அரசியல் கணக்கு காரணமான்னு நமக்கு தெரியலை. ஆனால் நியாயமாக பார்த்தா இந்த சட்டமன்ற தேர்தலுக்குள்ள முன்னாடியே அவர் அறிவித்து களத்துக்கு வந்திருக்கணும் நேரம். ஆனால் அவர் வரல. அப்போ அவருக்கு ஏதோ ஒரு அச்சம் இருக்கிறது. இப்போ பாஜக விட்டு விலகிறதுக்கான வாய்ப்பு இருக்கா? ஏன்னா மத்தியிலும் எந்த ஒரு பொறுப்பு கொடுக்கல, மாநிலத்திலையும் அவருக்கான ஒரு அதிகாரம் பறிக்கப்படுது அப்படின்னா மொத்தமாக விலகிறதுக்கான வாய்ப்பு இருக்கா? தனி கட்சி தொடங்கினாதான் விலகுவார், இல்லை வேறு கட்சியில் போய் இணையணும். அவருக்கு ரெண்டு தான் வாய்ப்பு வரும். வேறு என்ன வாய்ப்பு இருக்கிறது அவருக்கு? இப்போ மைத்ரேயன் பாஜகவோட மாநில துணைத் தலைவராலாம் இருந்தார், போய் திமுக இணைச்சிட்டாரு. ஓபிஎஸ் ஜெயலலிதா மறைவுக்கு பின்பும் சரி, அவர் ஜெயலலிதா சிறைக்கு போன காலத்துலையும் சரி 3 முறை இடைக்கால முதலமைச்சராக இருந்தார், போய் திமுக சேர்ந்தார். அப்போ ஒரு அரசியல் கட்சியை தனித்து நடத்த முடியும்னா அவர் அமைப்பை தொடங்கணும், இல்லைன்னா வேறு கட்சிகளில் இணையணும். பாஜக அவருக்கு ஒரு பெரிய பதவியை தர வேண்டும். தரவில்லை என்றால் அவர் என்ன நடவடிக்கை எடுப்பாருங்கிறத அவருடைய ஆதரவாளர்களோட ஒரு ஆலோசனை நடத்தி கொண்டிருக்காரு. சரி, சமீபத்தில் வானதி சீனிவாசன் பேசினப்ப கூட அண்ணாமலை பிரதமர் மோடியை சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு இருந்தது, ஏர்போர்ட்டில் சந்திக்க வேண்டியது, ஆனால் அவர் மறுத்துட்டாரு. அதை பற்றி நான் கேட்கணும், அவருக்கு வாய்ப்பு கொடுக்கணும்னு நானும் நினைக்கிறேன் அப்படின்றத அவங்க பேசியிருந்தாங்க. இது உண்மையாகவே கட்சிக்குள்ளேயே ஒரு கோஷ்டி மோதல் இப்போ வரைக்கும் இருந்துட்டு இருக்கா? கோவை தெற்கில் இருந்த வானதி சீனிவாசன்
அண்ணாமலை கேட்ட தொகுதியாக இருக்கக்கூடிய கோவை வடக்கில் போட்டிடுறாங்க. அப்போ வெளியில் தான் அப்படி பேசுகிறாங்களே தவிர அவர் கேட்ட தொகுதியை இவர்கள் கைப்பற்றி விட்டார். இப்போ ஏற்கனவே நீங்கள் பார்த்தீங்கன்னா பொன் ராதாகிருஷ்ணன் போன்றவர்களுக்கு மறுபடியும் வாய்ப்பு மறுக்கப்பட்டிருக்கிறது. மயிலாப்பூரில் போய் தமிழிசை சவுந்தரராஜன் பாட்டுறாங்க. அது பார்ப்பன வாக்கு வங்கி, பிராமின்ஸ் அதிகமாக இருக்கிற ஏரியா. அங்கே எஸ்வி சேகர் போன்றவர்களெல்லாம் கடந்த காலத்தில் வெற்றி பெற்ற தொகுதி அது. இப்போ அந்த இடத்துல போய் தமிழிசை சவுந்தரராஜன் போட்டிடுறாங்க. இதெல்லாம் எந்த அளவுக்கு வெற்றி வாய்ப்புக்குரியதுங்கிற கேள்வி இருக்குது. இப்போ நயினார் நாகேந்திரனே அவர் ஊரை விட்டுவிட்டு திருநெல்வேலியை விட்டு ஓடியாந்து சாத்தூரில் போட்டிடுறாரு. அது பட்டாசு தொழிற்சாலை, தீப்பெட்டி தொழிற்சாலைகள் நிறைந்திருக்கிற ஊரில் போட்டிடுறாரு. அப்போ ஏன் இவர்களெல்லாம் தொகுதி மாறுகிறார்கள் இன்னொரு கேள்வி இருக்குது. காங்கிரஸில் எம்எல்ஏவாக கடந்த காலங்களில் ஜெயிச்ச பாஜக இப்போ சில ஆண்டுகளுக்கு முன்பு சேர்ந்த விஜயதரணி மறுபடியும் விளவம் கொள்ள போட்டிடுறாங்க. இப்போ அவருக்கு நீண்ட காலமாகவே பாஜகவில் எந்த ஒரு பொறுப்புமே கொடுக்காம இருந்தது. ஆனால் இப்போ எடுத்த உடனே அவருக்கு அது என்ன கொடுமைன்னா, விளவங்கோடு போன்ற காங்கிரஸினுடைய கோட்டையில் பாஜக வெல்வதற்கு சாத்தியமே இல்லை. அதனால் விஜயதரணியை பொறுத்தவரையில் அவருக்கு ஏதோ ஒரு பேராசையை காட்டியிருக்காங்க. நம்ம தமிழிசை சவுந்தரராஜன் மாதிரி கவர்னர் ஆகிடலாம், பெரிய போஸ்டிங் போயிடலாங்கிற ஒரு உத்தரவாதத்தை கொடுத்து அவரை யாரை ஏமாற்றியிருக்காங்க. அதனால் அவருடைய அரசியல் எதிர்காலம் என்பது சூனியமாக தான் இருக்குது. இப்போ விளவங்கோட்டில் அவங்க ஜெயிப்பதற்கான வாய்ப்பு என்பது மிக மிக குறைவு. நீண்ட காலமாக காங்கிரஸில் இருந்தாங்க. காங்கிரஸ் விட்டு பாஜகவுக்கு வரப்ப என்னை ஏமாத்திட்டாங்க, காங்கிரஸில் ஒரு அங்கீகாரம் கிடைக்கல அப்படின்றத குறிப்பிட்டு சொல்லி பல முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்துட்டாங்க. அங்கீகாரம் கிடைக்கலன்னா என்ன செய்வாங்கப்பா? கட்சியில், ஒரு அரசியல் கட்சியில் ஒரு சிலர் தான் எம்எல்ஏ ஆக முடியும், ஒரு சிலர் தான் எம்பி ஆக முடியும், ஒரு சிலர் தான் ஆளுங்கட்சியாக இருக்கிற போது அமைச்சராக முடியும். ஒரு கட்சியில் 2 கோடி பேர் இருக்காங்க, 2 கோடி பேருக்கு பதவி கொடுக்க முடியுமா? ஒரு கட்சியில் 1 கோடி பேர் இருக்காங்க, 1 கோடி பேருக்கு பதவி கொடுக்க முடியுமா? முடியாது. அப்போ நீங்கள் அடைந்ததை பற்றி பேசாம நான் தலைவராக முடியல, மாநில தலைவராக முடியல என்கிற கருத்தை அவங்க திரும்ப திரும்ப சொல்றாங்க. அதனால அவர்களுடைய கருத்தை மக்கள் ஏற்க மாட்டாங்க. ஏன்னா பல பேர் எந்த அதிகாரத்துக்கும் வர முடியாமல் கட்சிக்கு விசுவாசிகளாக பல ஆண்டுகளாக பல பேர் இருக்காங்க. அவர்களோடு ஒப்பிடுகிற போது விஜயதரணி பல முறை சட்டமன்ற வாய்ப்புகளை பெற்றவர். சரி, நீங்கள் குறிப்பிட்டிருந்தீங்க இந்த தடவை வானதி சீனிவாசன் கோவை வடக்கில் போட்டிடுறாங்க. ஏன்னா இப்போ அந்த இடத்துல தெற்கில் செந்தில் பாலாஜி களம் காண்டார். நேரடியாகவே வானதி சீனிவாசனும் செந்தில் பாலாஜியும் போட்டியிடறதுக்கான வாய்ப்பு அந்த சூழல்ல இல்லையா? எதனால கரூரை விட்டுட்டு செந்தில் பாலாஜி செந்தில் பாலாஜியோடு மோதி ஜெயிக்க முடியாது. அவர் தேர்தல் அரசியலிலே அவர் மிகப்பெரிய வித்தகர். கொங்கு மண்டலத்துக்கு முழுமையாக கைப்பற்றுகிறவர்களுக்குத்தான் யாராரு தங்கள் மாவட்டங்களிலே வெற்றி வாய்ப்பை அதிகப்படுத்துகிறார்களோ அவர்களுக்கு மட்டும்தான் அமைச்சர் பதவின்னு ஸ்டாலின் சொல்லிட்டார். அதனால் கொங்கு மண்டலத்திலே மிக தீவிரமாக செயலாற்றக்கூடிய செந்தில் பாலாஜியை எதிர்த்து நிற்பது மூலமாக தேவையில்லாமல் நம்ம தோற்று போயிடுவோம்னு அவங்க தொகுதியை மாற்றிக்கிறாங்க. அப்படித்தான் அதை பார்க்க வேண்டியிருக்கிறார். ஆனால் ஃபீல்ட் ஒர்க் வானதி சீனிவாசனும் பண்ணியிருக்காங்க. இல்லை, அதாவது ஃபீல்டு ஒர்க்குங்கிறது மட்டுமல்ல, வட இந்திய தொழிலாளர்களுக்கு அங்கே அதிகமான பேர் இருக்கிறாங்க. அவங்க வாக்குரிமையெல்லாம் சேர்த்துருக்காங்க. அதில் அது ஒரு காரணம். பாஜகவுக்கு தமிழ்நாட்டிலே 2 இடங்களில் தான் அவர்களுக்கு ஒரு குறைந்தபட்ச அமைப்பு இருக்கிறது. ஒன்று கன்னியாகுமரி மாவட்டம், இன்னொன்று கோயம்புத்தூர். அதனால் 2 ஊர்லேயுமே கலவரம் நடந்திருக்கு. மண்டக்காடு கலவரம் நடந்ததுனால கன்னியாகுமரி மாவட்டத்தில் பாஜக இருக்குது. கோயம்புத்தூரில் குண்டு வெடிச்சதுனால கலவரம் நடந்ததுனால அங்கே பாஜகவுக்கு. அப்போ இந்துக்களும் முஸ்லீம்களும் ஒற்றுமையாக இருந்தால் பாஜகவுக்கு வேலை கிடையாது. அங்கே ஏதாவது ஒரு குழப்பம் விளைவிக்க வேண்டும் என்றால், பிரச்சனை நடந்துச்சுன்னா அந்த குழம்பிய குட்டையில் மீன் பிடிப்பதுன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஏதாவது ஒரு மத பிரச்சனையை தூண்டுவதன் வழியாக தான் அவங்க அரசு. அதனால தான் அவங்க திருப்பரங்குன்றத்தை தேர்வு செய்து ஒரு மதவாத அரசியலை கட்டமைக்கிறாங்க. ஆனால் அது நடைமுறையில் ஒர்க் அவுட் ஆகலை. அதனால் தமிழ்நாட்டிலே கோயம்புத்தூரையும் கன்னியாகுமரியை தவிர்த்துட்டு வேறு இடங்களிலே அவர்களுக்கு வலிமையான கட்டமைப்பு கிடையாது. ஆனால் இந்த தடவை அவங்க 27 தொகுதிகளுக்கு மேலே போட்டிடுறாங்க. அது வெற்றி வாய்ப்பு எந்த அளவுக்கு இருக்குன்னு நினைக்கிறீங்க? பல இடங்களில் வெற்றி வாய்ப்புக்கான சூழலே இல்லாத தொகுதிகளை, ஜெயிப்பதற்கு வாய்ப்பே இல்லாத தொகுதிகளை நைஸா எடப்பாடி பழனிசாமி பிஜேபி பக்கம் தள்ளிவிட்டார் என்ற குற்றச்சாட்டு. பிஜேபியை தமிழ்நாட்டு மக்கள் பெரிய அளவில் விரும்ப மாட்டாங்க. அதுக்கு காரணம், தமிழ்நாட்டினுடைய நலன்களுக்கு பிஜேபி எந்த பெரிய உதவியையும் செய்யவே இல்லை. தமிழ்நாட்டுக்கு என்று தனியாக பட்ஜெட்டிலே பல வாய்ப்புகள் மறுக்கப்பட்டு விட்டது, வஞ்சிக்கப்படுகிறது தமிழ்நாடு. எய்ம்ஸ் மருத்துவமனை இப்போ வரைக்கும் கட்டி முடிக்கவே இல்லை. மெட்ரோ பணிகளுக்கு பணம் கேட்ட போதெல்லாம் பல முறை மறுத்து விட்டார்கள். கீழடியினுடைய நாகரிகத்தை உலகறிய செய்ய வேண்டும் என்பதற்கெல்லாம் அவர்கள் இடையூறு செய்து கொண்டே இருந்தார்கள். வேறு வழி இல்லாமல் அப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேலே ஆதரிப்பாங்களே தவிர பல முறை நிராகரிச்சிட்டாங்க. தேசிய கல்விக் கொள்கையில் தமிழ்நாட்டுக்கு தரப்பட்ட நிதியை 5000 கோடி அவர்கள் தராமல் நிலுவையிலேயே வைத்திருக்கிறார்கள்.
தமிழர்கள் கட்டுகிற ஜிஎஸ்டிக்கு திரும்ப தர வேண்டிய பணத்தை அவர்கள் மிக குறைவாக தருகிறார். உத்தரப்பிரதேசத்திலே வந்து 7 ரூபா திருப்பி தர்றாங்கன்னா நாம் 1 ரூபா கட்டினதுக்கு 7 ரூபா திருப்பி தராங்க உத்தரப்பிரதேசத்தில். ஆனால் இங்கே வந்து 29 பைசா தான் திருப்பி தராங்க. அப்போ எல்லாவற்றிலையும் தமிழ்நாடு புறக்கணிக்கப்படுகிறது, வஞ்சிக்கப்படுகிறது. அதனால பாஜகவுக்கு மக்கள்கிட்ட பெரிய செல்வாக்கு இல்லை. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இபிஎஸ் அவர்கள் ஜெயிக்க முடியாத தொகுதிகளை பாஜகவிற்கு ஒதுக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்றீங்க. அப்படி இருக்கும்போது அதிமுகக்கான ஒரு வெற்றி வாய்ப்பு, வெற்றி சூழல் இந்த 2026 தேர்தல் களத்தில் எப்படி இருக்கு? இல்லை, அவர்களை பொறுத்தவரையில் அவர்கள் எதிர்க்கட்சி தலைவராக இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி இருக்கிறாரு. ஏற்கனவே 65 தொகுதி வரைக்கும் வெற்றி பெற்றார்கள். இப்போ அவர்களுடைய எதிர்ப்பு அலையாக இருந்தவர்கள் யாரெல்லாம் இருந்தாங்களோ அவங்கெல்லாம் ஓபிஎஸ் போன்றவர்கள் எல்லாம் திமுகவில் இணைஞ்சது மூலமாக அவருக்கு இப்போ எதிரிகள் கிடையாது. சசிகலாவும் கூட மீண்டும் அதிமுகவில் வந்து சேர்க்க போகிறதில்ல, யாரும் இவர் இணைக்க மாட்டாருங்கிறதுனால அவங்க தனியாக போட்டிடுறாங்க. அதிமுகவை தோற்கடிக்க வேண்டும் தென் மாவட்டங்கள்லன்னு அவங்க போட்டிடுறாங்க. இப்போ மொத்தத்தில் எடப்பாடி பழனிசாமிக்கு அதிமுகவுக்குள்ளே இருக்கக்கூடிய எதிர்ப்பு அப்படிங்கிறது ஏறத்தாழ இல்லை. ஒற்றை தலைவராக அவர் தன்னை நிலைநிறுத்தி கொண்டார். ஆனால் தேர்தல் அரசியலில் வெல்வாரான்னு ஒரு கேள்வி. எதிர்க்கட்சி தலைவராக தான் தொடர்வாரா இல்லை முதலமைச்சராகி விடுவாரா இன்னும் பல கேள்வி இருக்கு. ஆனால் வாக்கு வங்கி வந்து சிதறடிக்கப்படக்கூடிய திமுகவினுடைய எதிர்ப்பு வாக்கு வங்கியை தான் தாவேகா வந்து பெறுகிறது, அதிமுக பெறுகிறது. நாம் தமிழர் கட்சிக்கும் அதான் எதிர்வாக்கு, பாஜகவுக்கும் திமுக எதிர்ப்பு. அப்படின்னா திமுக எதிர்ப்பு வாக்கு வங்கி என்பது சிதறடிக்கப்படும். அது ஒரு குடையின் கீழே இருந்தால் மட்டும்தான் வெற்றி பெறும். அந்த வாய்ப்பு இல்லாதனால அதிமுக மீண்டும் ஜெயிப்பதற்கான சாத்தியங்கள் குறைவாகத்தான் இருக்கிறது. சார், நீங்கள் மாணிக்கம் தாகூர் வந்து தாவேகா பக்கம் போகிறதாவே இருந்தது அப்படின்னு இருந்தது. ஆனால் இப்போ அதுக்கான வாய்ப்பு இல்லைன்றது உறுதியாயிடுச்சு. இந்த நிலைமையில் இப்போ காங்கிரஸ்குள்ளே இருக்கிற இந்த கோஷ்டி சண்டை எந்த அளவுக்கு இருக்குன்னு நினைக்கிறீங்க? மாணிக் தாகூர் தாவேகா பக்கம் போக மாட்டார். தாவேகாக்குள்ள கூட்டணிக்குள்ளே கொண்டு வரலாமா என்பதற்கு தான் பேசினாங்க. அவர் காங்கிரஸ்காரர், அதில் அவர் மாற்று கருத்தவர் கிடையாது. ராகுல் காந்தியினுடைய கருத்துட்டு அவர் என்ன சொல்கிறாருன்னா, அவர் மக்களவை உறுப்பினராக இருக்கிறதுனால நம்ம தாவேகா மாதிரியான இளைஞர் சக்திகளோடு பயணித்தால் கட்சி வளர்ச்சிக்கு நல்லது, இதெல்லாம் சில எம்எல்ஏக்கள் தான் வருவாங்க, ஆனால் கட்சி வளர்ச்சிக்கு அப்படி நல்லதுன்னு ஒரு மாற்று கருத்தை சில பேர் சொன்னார்கள். அப்படிதானே தவிர அவர் தாவேகா பக்கம்லாம் மாணிக் தாகூர் போக மாட்டார். அப்படி பேரம் பேசியதன் விளைவாக 25 சீட்டுக்கு பதிலாக 28 ஆக்கிட்டாங்க. ஒரு ராஜ்யசபாவையும் பெற்றிருக்கிறாங்க. அதனால் அவர்களுக்கு ஆதாயம் தான். தாவேகாவை முன்வைத்து ஒரு தகராறு செய்ததில் காங்கிரஸ் அரசியல் ஆதாயம் அடைந்திருக்கிறது. மற்றபடி அவர்கள் வந்து தாவேகா பக்கம் போக மாட்டாங்க. கூட்டணிக்கு தான் முயற்சி. ஒரு அதிருப்தி இருந்தது அப்படின்னு ஒரு கருத்து இருந்தது. எல்லா காலத்திலையுமே அப்படி தான் இருக்கும். காங்கிரஸின் நீண்டகால வரலாறு பார்த்தீங்கன்னா மூப்பனார் கோஷ்டி, வாழப்பாடி கோஷ்டி, குமரி ஆனந்தம் கோஷ்டி, இன்னும் பல கோஷ்டி இருந்துச்சு. அப்போ ஒவ்வொரு காலத்துலையும் அப்புறம் இளங்கோவன் கோஷ்டின்னு இருந்துச்சு. அப்புறம் இப்போ வந்து ப. சிதம்பரம் கோஷ்டின்னு ஒன்று சொல்லுவாங்க, ஒரு குரூப் சொல்லுவாங்க. இப்பயும் அதே மாதிரி செல்வ பிறந்தக, கேஎஸ் அழகிரி கோஷ்டிலாம் இருக்கும். எல்லாமே வேறு வேறு ஆதரவாளர்கள் அணிகள் இருப்பாங்க. தேவையான நேரத்தில் அவங்க உள்ள சண்டை போட்டுக்குருவாங்க. அப்புறம் மறுபடியும் ஒரு கட்சி தான் நாங்கள் ஒற்றுமையாக இருக்கோம்னு சொல்லுவாங்க. அது வழக்கமாக நடக்கிற ஒன்று. ஓகே சார், ராமதாஸ் சசிகலா இவங்க கூட்டணியால அதிமுகவுக்கு பலவீனம் ஏதாவது தாக்கம் ஏற்படும் நினைக்கிறீங்க? இல்லை, அதிமுகவினுடைய வாக்கு வங்கி வந்து பெரிய அளவிலே குறைப்பதற்கு வந்து சசிகலா முயற்சி பண்ணுவாங்க. தென் மாவட்டங்களிலே அதிமுக வந்து பலவீனம் அடைவதற்கு முயற்சி பண்ணுவாங்க. அன்புமணியை தோற்கடிக்க ராமதாஸ் முயற்சி பண்ணுவாங்க. ரெண்டுமே அழிவு சக்தி தான், தாக்கத்தை ஏற்படுத்துவார்களே தவிர வெற்றி பெற மாட்டார்கள். அந்த தொகுதிகளில் 5000 10,000 வாக்குகளை பிரிப்பது தான் அவர்களுடைய வேலையை தவிர அதை தாண்டி வெற்றி பெறுவதற்கான சாத்தியங்கள். இதனால பாமகவும் ஒரு பலவீனமா இந்த தேர்தலில் இருக்குல்ல? நிச்சயமா அதுக்கான வாய்ப்பு இருக்கிறது. ஒருவேளை யார் ஜெயிக்கிறார்கள் என்பதை பொறுத்து எது உண்மையான பாமக என்பதை இந்த தேர்தல் வந்து காட்டி கொடுத்துரும். ஒருவேளை அன்புமணி தான் வலிமை மிக்க தலைவரா இல்லது ராமதாஸை தாண்டி வந்து அன்புமணி அரசியல் செய்ய முடியாதா என்பதை இந்த தேர்தலுடைய ரிசல்ட் வந்து நமக்கு சொல்லும். ஒரு குடும்ப பிரச்சனையை இப்ப வரைக்கும் ஒரு அரசியல் பிரச்சனையாவே மாத்தி வச்சிருக்கிறது அரசியல் களத்துல எப்படி எதிரொலிக்கும்னு நினைக்கிறீங்க? இல்ல, அந்த மக்கள் ரொம்ப விரக்தி அடைஞ்சிருக்காங்க. பாட்டாளி மக்கள் கட்சியில் இருக்கக்கூடிய வன்னிய பெருமக்கள்லாம் பல பேர் விரக்தி அடைஞ்சிருக்காங்க. ஜி.கே. மணியோட மகனே போய் காங்கிரஸில் போய் சேர்ந்தார். தமிழ்குமாரன்கிறவர் ப்ரொடியூசராக இருக்கிறார், லைக்காவுடைய ஒரு முக்கிய நிர்வாகியாக இருக்கார். அப்போ அந்த அளவிற்கு அவர்கள் மன அழுத்தத்துக்கு தான் ஆளாயிருக்கிறாங்க. பாட்டாளி மக்கள் கட்சிகளை தொடர வேண்டியவர்கள் எல்லாம் வேறு கட்சிக்கு போகிறார்கள் என்று சொன்னால் அதை நம்பி தான் வந்து தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய தலைவர் வேல்முருகன் இந்த அப்பா மகன் சண்டைக்குள்ளே உண்மையான சக்தியாக நம்ம வீரிட்டு எழ வேண்டும் என்பதற்கான ஒரு முயற்சியை அவர் கையில் எடுக்கிறாரு. அதை நம்பி தான் அவர் தனியாக தேர்தல் நிற்கிறார். அதனால் அடுத்து 2 பேரும் ஒரு நடக்கிற போட்டியில் வாக்குகளை சிதறடித்தார்கள் என்று சொன்னால் அந்த இடத்திலே 3வது சக்தியாக முளைத்து முதன்மை சக்தியாக மாறக்கூடிய வாய்ப்பு வேல்முருகனுக்கு இருக்கிறது. இந்த தடவை திமுகல நிறைய புது முகங்களுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. அதாவது தொகுதியில வேட்பாளர்களை அறிவிச்சிருக்காங்க. அதை எப்படி பார்க்குறீங்க? அது ஒரு ஆரோக்கியமான விஷயம்.
கிடைத்தவர்களுக்கே மறுபடியும் சீட்டு கொடுக்காம புதியவர்களுக்கு வாய்ப்பு கொடுப்பதன் மூலமாக எல்லா இயக்கங்களும் புது ரத்தம் பாய்ச்சப்பட வேண்டும், இளைஞர்களுக்கு வாய்ப்பளிக்க வேண்டும், இளம் பெண்களுக்கு வாய்ப்பளிக்கப்பட வேண்டும் என்கிற அடிப்படையில் புதியவர்கள் வருகை என்பது 60+ வந்து கொடுத்துருக்குறாங்க என்பது ஒரு கட்சியினுடைய அடுத்த தலைமுறைக்கு இந்த கட்சியை கடத்தி செல்கிற வேலை, கட்சியை வளர்த்து எடுப்பதற்கான வேலை, வளர்ச்சிக்கான வாய்ப்பாக நான் பார்க்குறேன். இத்தனை நாளா வந்து சபரீசன் வந்து பின்னாடி தான் வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனா முதல் முறையா அரசியல் களத்துல நேரடியா பங்காற்றுறாரு அப்படின்ற ஒரு விமர்சனம் இருக்கு. நேற்று பேட்டி கொடுத்திருந்தாரு. அதை எப்படி எடுத்துக்கிறது? ஒரு ப்ரெஸ் மீட்டில் 2 வார்த்தை பேசுனதுனால நேரடி அரசியல் களத்துக்கு வந்தான்னு சொல்ல முடியாது. ஏதாவது சட்டமன்றத்துக்கு போட்டிடுறாரா, ராஜ்யசபாவுக்கு வர்றாரா, அந்த மாதிரி ஏதாவது நேரடி களம்ங்கிறது அதுதான். மற்றபடி வந்து ஒரு ஃபங்க்ஷனில் பார்க்கும்போது ஒரு ப்ரெஸ் மீட்டில் 2 வார்த்தை பேசுனதுனால அவருக்கு அரசியலுக்கு வந்துட்டாருன்னு எப்படி சொல்ல முடியும்? தொடர்ந்து கட்சி நிகழ்ச்சிகளில் பங்கேற்கிறாரு, தொடர்ந்து கள போராட்டங்களுக்குள்ளே இருக்கிறார்னா தான் அதை கணக்கில் எடுக்க முடியும். இப்போதைக்கு அவர் வந்து வெளிப்படையாக வருகிறாரா இல்லையா என்பதை அவர் இன்னும் முடிவு செய்யலை. அப்படி முடிவு செய்கிற பட்சத்தில் அதை பற்றி நம்ம மீண்டும் வாதிக்கலாம். பல்வேறு தகவல்களை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றி சார்.